Glory to God. கர்த்தரையே நம்ம யுத்தம் பண்ண வைக்க முடியும். என்னது? கர்த்தரை நம்ம யுத்தம் பண்ண வைக்க முடியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்னடா நீ கடவுளே நமக்காக யுத்தம் செய்வார், அதுவும் நம்மளால செய்ய வைக்க முடியும் அப்படின்ற. எஸ், உங்களால முடியும். அது எப்படி அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பொதுவாக எல்லாருமே மாம்சத்தின்படி போர் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். கர்த்தரை விட்டுட்டு நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு இருக்கு. தன்னுடைய மாம்சத்தை நம்பாம கர்த்தரை நம்புறது அவ்வளவு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போதான் கர்த்தரை நம்ம யுத்தம் செய்ய வைக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? கர்த்தரை யுத்தம் செய்ய வைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா இருக்கிறது. நீங்க சும்மா இருந்தாலே போதும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அதாவது கர்த்தரை யுத்தம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? விஷயம், நீங்க சும்மா இருக்கணும். ஆக்சுவலி இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய பிரச்சனையை யார் தீர்ப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை யாராச்சும் ஒரு சண்டைக்கு ஏற்ற ஒரு விஷயம் நடக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு யுத்தங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும்போது ஒரு பொய்யான பேர் அவங்களுக்கு வரும்போது இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தோன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அப்படி இல்லை, நான் இதை வேற மாதிரி மாற்றணும், நான் இதை நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்காக இந்த போராட்டத்தை நான் போராடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க போராடினீங்கன்னா கர்த்தர் அங்க இருக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. நீங்களே போராடிடுறீங்களே. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க சும்மா இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்காக நீங்க யாரையாச்சும் கூட்டு வரீங்க, ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளை கூட்டு வரீங்க, அவர் உங்களுக்காக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கூட்டிட்டு வந்து அவரை பேச விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அவரை கூட்டு வந்ததே வேஸ்ட் இல்லையா? அவர் பார்ப்பாரு, அப்புறம் எதுக்குடா என்னைய கூட்டு வந்த, நீயே பேசி நீயே தீர்த்து வச்சிருவேனா, அப்புறம் நான் எதுக்குன்னு அந்த பெரிய ஆள் போயிடுவாரு உங்களை விட்டுட்டு. கரெக்டா? அதே மாதிரி தான் இப்போ கர்த்தரை யுத்தம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு என்ன அவன் அப்படி சொல்லிட்டான், இது வந்து இப்படி நடந்துருச்சு, நான் இதற்கு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எல்லா சாபத்தையும் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. தெய்வம்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படி ஒரு டைலாக்கி அடிச்சிருவாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வருதா, நீங்கள் எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அதை அவர் நிரூபிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சும்மா இருக்கணும். அப்போ நான் சும்மா இருந்தால் கர்த்தர் எனக்காக எல்லாமே செய்வாராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிச்சயமாக நீங்கள் சும்மா இருந்தாலே அவர் உங்களுக்காக எல்லாமே செய்வார். இந்த சும்மா இருக்கிற டயத்தில் என்ன நிறைய பேர் நோண்டி பார்க்குறாங்க, சொரிஞ்சு பார்க்குறாங்க, பல பிரச்சனைகளை திருப்பி திருப்பி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மா தான் இருக்கணும். நீங்கள் சண்டை போட்டால் ஜெயிப்பீங்க, இல்லை நான் போராடி எதையாவது சாதிப்பேன்னு நம்புறீங்களே, அதை விட ஜாஸ்தியாக நீங்கள் அமைதியாக இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 400 வருஷம். இந்த எகிப்தியர் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள ஒடுக்குறாங்க, அடக்கி ஆள்றாங்க, வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரு கேட்க போறா, இவங்கெல்லாம் யாரு பார்க்க போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார்ன்றதை மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க அவங்களுக்காக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நீங்க படுற எல்லா பிரச்சனையும் எல்லா பாடுகளும் மனுஷர்களால ஏற்படுற எல்லா நிந்தனைகளையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெரிசியருக்கும் ஏவியருக்கும் எபூசியருக்கும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்றாரு. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்றதுக்காக, உங்களுடைய எல்லா சத்துருக்கள் இடத்துல இருந்தும் உங்களை விலக்கி பார்க்கறதுக்காக அவரே இந்த யுத்தத்துல இறங்குவார். அதனால நீங்க பதறாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறதற்கு இந்த பரலோகமே இருக்கிறது.
என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, அவருக்கு ஒரு பேர் இருக்கு. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு இருக்கு. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, த மேன் ஆஃப் வார்னு இருக்கு. யுத்தத்தை பண்ற மேன் ஆஃப் காட்னு சொல்ற மாதிரி அவருக்கு பேரே மேன் ஆஃப் வார். கர்த்தர் அவருடைய நாமம் அப்படின்னு அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அவ்வளோ வல்லவர் உங்களுக்கு நடுவுலையும் உங்களுடைய பட்சத்திலையும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். சரிங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கர்த்தரை எப்படி யுத்தம் பண்ண வைக்கிறது? அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, யுத்தத்தை உங்க சைட்ல இருந்து எடுத்து அவர் சைடுக்கு மாத்தி விடணும். நீங்க யுத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால் செய்ய முடியாது. நீங்க சும்மா இருக்கணும். ரெண்டாவது, யுத்தத்தை உங்க சைட்ல இருந்து அவர் சைடுக்கு மாத்தி விடணும். இதை தாவீது அழகா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் நிந்திக்கிச்சுட்டே இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சவுல் பார்த்தீங்கன்னா 40 நாள் அந்த 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 பாளையத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, பார்க்குறாரு என்னென்ன நடக்குது, என்னென்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒன்றும் யோசிக்கல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் எனக்கு எதிராக நின்றுகிட்டு இருக்கானே அப்படின்னு அவன் யோசிக்கவே கிடையாது. ஆனால் அங்கே ஒரே ஒரு நபர் தான், நான் அபிஷேகம் பட்டிருக்கிறவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா என்ன தெரியுமா? பரலோகமே எனக்காக நிற்கும், நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவன், நான் அனாயிண்ட் பண்ணப்பட்டவன் அப்படின்றத தாவீது தெரிந்து வைத்திருக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அங்க வரும்போது அவர் வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வராரு. அந்த வசனத்தை வாசிச்சு காமிக்கிறேன். 1 சாமுவேல் 17. இங்க சவுல் என்ன பண்றாருன்றதை பாருங்களேன். 10வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டெய்லி நிந்திச்சுக்கிட்டே இருக்கான் 40 நாளா. ஆனா இங்க தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாத்துறாரு. இவன் சேனைகளை தான் நிந்திச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்மிஸை அங்க நிக்கிற படையை ஃபுல்லா நிந்திச்சுக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் உங்கள இருந்து ஒரு ஆம்பளை இருந்தா இங்க வாங்கடா, ஒருத்தர் இருந்தா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவங்க இந்த சவுலுடைய இந்த ஆர்மியும் சவுல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இது நம்மளுடைய யுத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றத அவர் மறந்துட்டாரு. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ட்ராகி அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பாருங்க. 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். இவங்க யுத்தமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது இங்க ஒண்ணு என்ன பண்றாருன்னா, இவருடைய யுத்தத்தை எடுத்துட்டு கர்த்தருடைய யுத்தமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் நிந்திக்கிறது இந்த இஸ்ரவேலின் சேனைகளை. ஆனா தாவீது எதை மாத்தி விடுறானா, இஸ்ரவேலின் தேவனையே அவன் உள்ள இழுத்துட்டான், ஜீவனுள்ள தேவனையே அவன் உள்ள இழுத்துட்டான். இவங்க அந்த ஆர்மியை பார்த்து நிந்திக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணிட்டானா, நீ நிந்திக்கிறது இந்த நபரை கிடையாது, இந்த நபருக்கு துணையாக நிற்கிற பரலோகத்துல இருக்கிற தேவனையே நீ நிந்திக்கிற அப்படின்றான். இந்த மாதிரி உங்களை யாராச்சும் நிந்திக்கிறாங்கன்னா அவங்க உங்களை நிந்திக்கல, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களை அபிஷேகம் பண்ணினவரையும் நிந்திக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த பரலோகத்தையே எதிர்த்து நிற்கிறது தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக நிற்பதற்கான அறிகுறி. 45வது வசனத்தை பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வரேன். நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர, நான் வேற ரெல்ம்ல வரேன். அதாவது இன்ன வரைக்கும் நீ உன்னுடைய பார்வையில ஏன் கூட யுத்தம் பண்றதுக்காக நீ வர, ஆனா உனக்கு ஒண்ணு தெரியல, நீ ஏன் கூட யுத்தம் பண்ணல, எனக்கு பின்னாடி இருக்கிற பரலோகத்தின் தேவன் கூட யுத்தம் பண்ற. நார்மல் ரெலம்ல இருந்து அவன் பேட்டில் ஃபீல்ட ஸ்பிரிச்சுவல் ரெலம்க்கு மாத்திட்டான். அவன் பண்ண வேண்டிய யுத்தத்தை இப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இடத்துல இருந்து திருப்பிட்டான். இப்போ யுத்தம் பண்ண போறது அவன் கிடையாது, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனையே அவன் உள்ள இறக்கிட்டான். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற யுத்தத்தை ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கு மாத்தி அதை இந்த பரலோகத்துக்கிட்டேயே நீங்க விட்டுறணும். இதை நீங்க எடுத்து உங்களுடைய மாம்சத்துல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அசிங்கப்படுறதும் நீங்க துன்பப்படுறதுமா தான் இருக்கும். ஆனா தேவன் அந்த யுத்தத்துல இறங்கினார்னா அவர் உங்களை அந்த மனுஷங்களின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி காமிப்பார். 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளவும் யுத்தம் கர்த்தருடையது சேஞ்ச் பண்ணிட்டான். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த சவுலுடைய ஆர்மி 40 நாள் அவங்க யுத்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் ரெலமை மாத்திட்டான், ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கு கொண்டு போயிட்டான். இப்படிதான் நீங்க உங்களுடைய யுத்தத்தை சேஞ்ச் பண்ணணும். இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, ஒரு கல் எடுத்து கோலியாத் அடிக்கிறாரு. இப்போ பேட்டில் இவர்கிட்ட கிடையாது,
கர்த்தர் இடத்துல போயிடுச்சு. இப்போ அந்த ஒரு கல்லை அடிச்சோடனே அவன் போய் முகம் குப்புற விழுகிறான். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சது தாவீது கிடையாது, இங்கே அடிச்சது கர்த்தர். கல்லை வச்சு அடிச்சா தலையில பட்டு பின்னாடி தான் விழுவான். ஒரு கூழாங்கல் கோலியாத்தை கொல்ற அளவுக்கு வலிமை உடையது கிடையாது. ஏன்னா அடிச்சது தாவீது கிடையாது, பின்னாடி இருந்து ஒருத்தர் வேற மாதிரி அவன் தலையில தட்டி இருக்கிறாரு. இங்க தட்டினோடனே அவன் ஃப்ரண்ட்ல பார்த்து விழுறான். முன்னாடி இருந்து பார்க்காது தாவீதுடைய யுத்தம் மாதிரி இருக்கும், ஆனா பிஹைண்ட் இட் கர்த்தருடைய யுத்தமா மாத்திட்டீங்கன்னா நீங்க நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தரே அந்த யுத்தத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். அவர் எந்த அளவுக்கு யுத்தத்துல வல்லவர்னா, ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, அதை எடுத்து வாசிச்சு காமிக்கிறேன். ஏசாயா 31வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது. கர்த்தரே ஏசாயாட்ட சொல்றாரு பாருங்க. சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினால் பணியாமலும் இருக்கிறது போல. ஒரு சிங்கமும் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இரையை பிடிச்சா சுற்றி இருக்கிற மேய்ப்பர்கள் அதை தள்ளி விடுவாங்க. இந்த ஆடை விட்டு போ, இதை விட்டு போ, இந்த இடத்த விட்டு போன்னு என்னதான் பயமுடுத்திட்டாலும் அந்த சிங்கம் அந்த இரையை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னதான் மெய்ப்பராக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அது விடவே விடாது. அது அது அந்த இடத்த விட்டு நகராது. அது ஒரு சத்தத்தை விட்டுச்சுன்னா இந்த மெய்ப்பர்கள் அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இரையை பிடிச்சிருக்கும். இது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு யுத்தத்துல இறங்கினார்னா, அவர் இந்த யுத்தத்தை எடுத்தார்னா, அவர் பண்ற யுத்தம் சும்மா கிடையாது. அதுல இறங்குனா ஒருத்தனாலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அவரு இந்த சிங்கம் எப்படி இறங்கி அதனுடைய இரையை விடாம இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்காக அவர் இறங்குவார். யுத்தம்னா ஏதோ ஒரு மனுஷனை போட்டு தள்ளுறதை நான் சொல்லலைங்க. உங்களுக்கான யுத்தம்னா அது உங்களுடைய ஃபினான்ஸா இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஃபினான்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட தான் இருக்கும். ஆண்டவரே இந்த ஃபினான்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க, இதில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்ட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரெலம்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் ரெலம்க்கு மாற்றிட்டீங்க. இந்த வியாதி என்னிடத்துல இருக்கக்கூடாது, இது எனக்கு இல்லை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னிடத்துல இது போர் செய்யக்கூடாதுன்னு வச்சுருந்தீங்கன்னா இது உங்களிடத்துல இருந்து ஸ்பிரிச்சுவல் ரெலம்க்கு மாற்றி விட்டீங்க. இந்த கடன் என்னுடையதல்ல, இது அவருடையதுன்னு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் பண்ணலை, அவரே இதுக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண இறங்குவார். அடுத்த வசனத்தை பாருங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இப்போ எந்த மாதிரியான ஒரு யுத்தத்திலையும் எந்த மாதிரியான ஒரு போராட்டத்திலையும் நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் அவர் இறங்கி வந்து பறந்து காக்கிற பட்சியை போல, அதாவது யுத்தமும் பண்ணுவாராம், பறந்து வந்து காக்கவும் செய்வாராம். அதாவது பாதுகாப்பும் இருக்குது, அவர்கிட்ட வல்லமையும் இருக்குது. இதை மறந்துடாதீங்க. அதனால எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இனிமே அதை மாத்தி விட்டுருங்க. இது நீ அது கூட போராடாதீங்க. உன் மேல் எழும்பினதை எல்லாம் உன் கீழ் மடங்கடிக்க பண்ணுவேன்னு இருக்காரு. உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா போராட்டத்தையும் அவர் உங்களுக்கு கீழாக மடங்கடிக்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? இப்படி பல வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க, வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்புங்க. யோசுவாக்கு சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற. உனக்கு விரோதமாக நின்றா அது ஒட்டுமொத்த பரலோகத்துக்கு விரோதமாக நிற்கிறது. அதனால உனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? எபிரேயர்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்தா எந்த ஒரு மனுஷனும் உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க, உங்க பட்சமா தான் இருப்பாங்க. எலிசாவை பாருங்க, அவனுடைய வேலைக்காரன் இருக்கான், அங்கே அவன் ஒரு யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆஹா போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எலிசா என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குரிய உலகத்தை பார்க்குறான். இவன் நேச்சுரல் ரெலமை பார்க்குறான், நமக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லையேன்ட்டு. ஆனால் எலிசா மட்டும்தான் இங்கே சூப்பர் நேச்சுரல் ரெலமை பார்க்குறான். நமக்காக போராடுறதுக்கு ஒட்டுமொத்த பரலோகமே என்னை சுற்றி நிற்குது, மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருக்காச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு போராட்டம் உங்கள் லைஃப்பில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இதை விட்டு நான் விலகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் தூக்கி விடுகிற கையினால் உங்களுக்காக தூக்குறார். அவருடைய இன்னொரு கை உங்களுக்கு ஷீல்டாக இருக்குது, அவருடைய இன்னொரு கை பட்டயமாக இருக்குது. அவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. பிதாவே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஃபினான்ஸில் ஏற்படுற பிரச்சனையும், ஆண்டவரே வியாதிகள்னால போராடுற போராட்டங்களும், ஆண்டவரே குடும்பங்களில் நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்மேல் எழும்பினதை எல்லாம் உன் கீழ் மடங்கடிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லா பிரச்சனைகள் மேலே இப்பொழுதே ஒரு முற்றுப்புள்ளியை நான் பேசுகிறேன். கர்த்தர் இவர்களுக்காக இறங்கி இருக்கிறீர். பறந்து காக்கிற பட்சியை போல இவர்களை சூழ்ந்து நிற்கிறீர். ஒரு 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 பெரிய மதிலாக இவங்களை சுற்றி நீங்கள் நிற்கிறீங்க. இப்பொழுதே எல்லா விதமான யுத்தங்களும் போராட்டங்களும் முடிவுக்கு வருவதாக. அதன் போர் முடிந்தது என்று சொல் என்று இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதே இவர்களுடைய எல்லா விதமான போரும் முடிக்கப்படட்டும். வேற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலை மாத்துங்க. ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இவங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all.